வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பவித்ரா பாலசுப்ரமணியன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் இன்று தொடங்குகிறது மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர். அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை கூட்டத்தொடரை நடத்த திட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாள் அமர்வில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நீட் தேர்வு, ரயில் விபத்துகள், தீவிரவாத தாக்குதல் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். இரண்டாயிரத்து 24-25ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பிரதமர் மோடியின் 3வது ஆட்சி காலத்தின் முதலாவது பட்ஜெட் என்பதால் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகினார் அதிபர் ஜோ பைடன். நாடு மற்றும் கட்சியின் நலன் கருதி விலகுவதாக அறிவிப்பு. டொனால்டு டிரம்பை வீழ்த்தி தேசத்தை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வேன். அமெரிக்க அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் சூளுரை. ராஜஸ்தான் மாநிலம் சிகார், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேடு. 4000 மாணவர்கள் 600 மதிப்பெண்களும் 2000 மாணவர்கள் 650 மதிப்பெண்களும் பெற்றது அம்பலம். நீட் தேர்வில் 650 முதல் 680 வரை மதிப்பெண்கள் பெற்ற 3.5 லட்சம் மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு. வினாத்தாள் கசிவு தொடர்பாக வழக்கு தொடர்ந்தவர்கள் இடையீட்டு மனு தாக்கல். நில மோசடி வழக்கில் கைதான எம்.ஆர். விஜயபாஸ்கரை இன்று சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திருச்சி மத்திய சிறையில் தொண்டர்கள் குவிய வாய்ப்புள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. சட்டமன்றத்திற்குள் குட்கா எடுத்துச் செல்லப்பட்ட விவகாரத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு. மேல்முறையீட்டு மனுக்கள் மீது இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலைக்கு எதிரான மறு ஆய்வு விசாரணை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இன்றைய விசாரணையில் தீர்ப்பு தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. போதைப் பொருள் வழக்கில் அமலாக்கத்துறை கைதை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை இன்று தொடங்கி வைக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. முதல் 2 நாட்கள் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங். அரசு நடுநிலைப் பள்ளிகளில் 5146 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டன. பள்ளிக் கல்வி அறிவிப்பு குறித்து அரசாணை வெளியீடு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் 70,850 கன அடி நீர் திறப்பு.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 74,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 6 அடி உயர்வு. அணையின் நீர்மட்டம் 68.91 அடியில் இருந்து 75.5 அடியாக அதிகரிப்பு. நீலகிரியில் உதகை, குன்னூர் உள்பட 4 வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என கூறப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் எதிரொலியாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து 65 கன அடியாக உயர்வு. சோழவரம், பூண்டி ஏரிகளிலும் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுப்பணித்துறையினர் கண்காணிப்பு. கரூர் அரவக்குறிச்சி அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழப்பு. திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வீடு திரும்பிய போது உயிரிழந்த சோகம். திண்டிவனம் அருகே சரக்கு வாகனத்தில் கஞ்சா கடத்தி வந்த 2 கைது. 250 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. நாகர்கோவிலில் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானியின் வீட்டில் 12 லட்சம் ரூபாய் கொள்ளை. தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் வடசேரி போலீசார் விசாரணை. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் விமர்சையாக நடந்த தங்க கருட சேவை. சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்ட பக்தர்கள். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கனமழையால் வயல்வெளிகளில் தேங்கிய மழைநீர். கொட்டும் மழையில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கிராமத்தினர் மகிழ்ச்சி. வங்கதேசத்தில் வன்முறைக்கு காரணமான சர்ச்சைக்குரிய இடஒதுக்கீடு குறைப்பு. சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான 30% இடஒதுக்கீட்டை 5% குறைத்தது அந்நாட்டு உச்சநீதிமன்றம். மைக்ரோசாப்ட் சர்வர் முடக்கத்தால் உலகம் முழுவதும் செயலிழந்த 85 லட்சத்துக்கும் மேற்பட்ட கணினிகள். சேவைகளை மீட்டெடுக்க நூற்றுக்கணக்கான இன்ஜினியர்கள், நிபுணர்களை கொண்ட குழுவை அனுப்பி வைத்தது மைக்ரோசாப்ட் நிறுவனம். மைக்ரோசாப்ட் விண்டோஸ் OS செயலிழப்பால் கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பங்கு 11% சரிவு. பங்கு சரிவால் 75,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். சீனாவின் ஷாங்கி மாகாணத்தில் பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 அதிகரிப்பு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகன ஓட்டிகளை தேடும் மீட்பு பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரம். மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணி தோல்வி. அரையிறுதி வாய்ப்பை வசப்படுத்தியது இந்திய மகளிர் அணி. ஆசிய கோப்பை தொடரின் 6வது லீக் ஆட்டத்தில் நேபாளம் தோல்வி. நடப்பு தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது பாகிஸ்தான். விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த ஸ்வீடிஷ் ஓபன் டென்னிஸ் போட்டி. நடாலை வீழ்த்தி போர்ச்சுகல் வீரர் நியூனோ போர்ஜஸ் சாம்பியன்.
மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி திரைப்படம். அசர்பைஜானில் நடைபெற்ற படப்பிடிப்பு நிறைவு பெற்றதாக படக்குழு அறிவிப்பு.